அவர்களே, இன்றைய தினம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான ஒத்திவைப்பு பிரேரணையில் பங்கு பெற்றுவதையிட்டு பெருமை அடைகின்றேன். அந்த வகையிலே கல்வி மறுசீரமைப்பு பிரதானமாக 5 தூண்களை இலக்காக கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கல்வி மறுசீரமைப்பிலே பல்வேறுபட்ட நல்ல விடயங்கள் உட்புகுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இங்கு எதிர்க்கட்சியினர் தேடிப்பிடிக்கின்ற பிரச்சனைகள் ஆபாசமான ரீதியிலே இங்கு முன்வைக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. அந்த வகையிலே மிகவும் நல்ல விடயங்களில் ஒன்றான முக்கியமான விடயம் ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் புதிதாக பாடசாலை கல்வியிலே உள்வாங்கப்படுகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே இந்த கல்வித்துறையிலே உள்வாங்கப்படுகின்ற இந்த 3 லட்சம் மாணவர்களில் காப்போத்த சாதாரண தரத்தை அடையும் பொழுது கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் எந்த விதமான தொழிற்கல்வியோ அல்லது எந்த விதமான அதாவது அவர்களுடைய பெறுபேறுகள் தொடர்பான விடயங்களிலோ முன்னேற்றம் காணாமல் வெறும் கையுடன் வெளியேறுகின்ற நிலைப்பாடு கடந்த காலங்களிலே கல்வித்துறையிலே காணப்பட்டது. இது தொடர்பாக நானும் ஒரு ஆசிரியன் என்ற வகையிலே கடந்த காலங்களிலே மிகவும் வேதனைப்பட்டதுண்டு. இந்த கல்வித்துறையிலே மறுசீரமைப்பு வராதா என்று ஏக்கமடைந்த நாட்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே வெறுமனே 1 லட்சம் மாணவர்கள் மட்டுமே ஆண்டுதோறும் உயர்கல்வியை நோக்கி செல்கின்றார்கள். இந்த 2 லட்சம் மாணவர்கள் கல்வியை கைவிட்டு நடுவீதியிலே இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் கடந்த காலங்களிலே காணப்பட்டது. ஆனால் இந்த எமது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக தரம் 9 நாங்கள் தொழிற்கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதில் அந்த தரம் 9 உள்வாங்கி இருக்கின்றோம். இதன் ஊடாக இந்த மாணவர்கள் காப்போத்த சாதாரண தரம் எழுத வரும் பொழுது அதிலே அவர்கள் சித்தி அடையாத போதும் அவர்கள் ஏதோ ஒரு வகையான நம்பிக்கையுடன் அல்லது ஒரு தொழில் பயிற்சியை பெற்றவர்கள் என்ற அடிப்படையிலே எதிர்காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்பான முறையிலே பொருளாதார ரீதியில் தங்களை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் வழங்கியிருக்கின்றது. இங்கே இதற்காக நாங்கள் பாடசாலைகளிலே தொழிற்கல்வி கூடங்களை அவர்களுடைய பயிற்சிகளை வழங்குவதற்காக தொழிற்கல்வி தொடர்பான பயிற்சிகளை வழங்குவதற்காக தொழிற்கல்வி கூடங்களை அமைக்க இருக்கின்றோம். இங்கே திட்டமிடலிலே சில குறைபாடுகள் காணப்படலாம். அவை குறைபாடுகளை திருத்தி கொண்டு நாங்கள் முன்னோக்கி இந்த கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த குறைபாடுகளை ஆக்கப்பூர்வமான வகையிலே எடுத்து கூறுவதற்குரிய கடப்பாடு ஆளுந்தரப்பாக இருக்கலாம் அல்லது எதிர்த்தரப்பாக இருக்கலாம் அனைவரிடமும் காணப்படுகின்றது. ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் தரம் 6 ஆங்கில மொடியூலிலே காணப்படுகின்ற அந்த ஒரு சிறிய தவறினை இந்த தரம் 6 மாணவர்கள் உண்மையிலே ஒரு தரம் 5 வருகின்ற மாணவர்கள் இது தொடர்பான அறிவுகள் இல்லாத மாணவர்களுக்கு இதனை பெருசுபடுத்தி இதனை பூதாகரமாக்கி மாணவர்களையும் குழப்பி பெற்றோர்களையும் குழப்பி ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த எதிர்க்கட்சியினர். இதில் உள்ள நல்ல விடயங்களை எடுத்து கூறாமல் இதை பெரிதுபடுத்தி இந்த மக்களை குழப்புகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் நிச்சயமாக பெற்றோர்களாக இருக்கட்டும் மாணவர்கள் குழம்பவில்லை. அது மட்டுமில்லாமல் நிறம் தொடர்பாக கூறியிருந்தார்கள். ஓரின சேர்க்கையாளர் தொடர்பான இந்த நிறம் தொடர்பான விடயங்களை கூறியிருந்தார்கள். இவ்வகையான விஷமத்தனமான அல்லது இந்த பிஞ்சு மனங்களிலே விஷத்தை விதைக்கின்ற வகையிலே இவ்வகையான செயற்பாடுகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே இவர்கள் அதை கூறி வருகின்றார்கள். அவர்கள் தெரியாத அந்த பச்சிளம் பிள்ளைகளுக்கு அதை தெரியப்படுத்தி இவ்வாறு ஒன்று இருக்கின்றது என்ற வகையிலான செயற்பாடுகளிலே இவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இங்கு இந்த பாராளுமன்றத்திலே இந்த 10வது பாராளுமன்றத்திலே தொடர்ச்சியாக
இந்த பெண்கள் தொடர்பான இழிவான செயற்பாடுகள் அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுவது தொடர்ச்சியாக ஒரு வளமையாக வந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு ஞாபகம் பெறுகின்றது, நான் கல்வி கற்ற காலப்பகுதியிலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பெண்ணியல் தொடர்பான ஒரு கவிதை இங்கு ஞாபகம் பெறுகின்றது. மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அதாவது பெண்களை இழிவாக பேசுகின்ற சமுதாயத்தை இல்லாமல் ஆக்குவோம் என்ற வகையிலே அந்த கவி வரிகள் இருக்கின்றன. அந்த வகையிலே எமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷமான எமது பிரதம மந்திரியும் கல்வி அமைச்சரும் ஆகிய கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை நான் கூற விரும்புகின்றேன். உண்மையிலே இலங்கையினுடைய கல்வி வரலாற்றிலே கிடைத்தற்கரிய பொக்கிஷமாக எங்களுடைய கல்வி அமைச்சர் காணப்படுகின்றார். அனைத்து விதமான கல்வி அறிவு மட்டுமல்லாமல் அந்த கல்வித்துறை தொடர்பான பூரண விளக்கமுடைய அல்ல பூரண ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு கல்வி அமைச்சரை வரலாற்று ரீதியாக நாங்கள் நியமித்திருக்கிறோம் இந்த பாராளுமன்றத்திலே. நிச்சயமாக அவருடைய காலப்பகுதியிலே அவருடைய தலைமைத்துவத்திலே இந்த கல்வித்துறையிலே பாரிய ஒரு புரட்சியை நிச்சயமாக நாங்கள் ஏற்படுத்துவோம். அது மட்டுமல்லாமல் இவர் மிகுந்த ஆளுமை உள்ளவராக இருக்கின்றார். இவ்வகையான ஒரு தன்மை உள்ள ஒரு பெண்மணியை மிக கீழ்த்தரமான முறையிலே வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி தனிநபர் தாக்குதல்களை இந்த எதிர்க்கட்சியினர் நடத்தி வருகின்றார்கள். மிகவும் மனவேதனைக்குரிய விடயம். இந்த கற்றறிந்த சபை கற்றவர்கள் கூடுதலாக இருக்கின்ற இந்த சபையிலே உதாரணமாக விளங்க வேண்டிய இந்த எதிர்க்கட்சியினர் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே போல அவர்களுடைய கூட்டாளிகளும் இந்த கலரையை கூட பொருட்படுத்தாமல் இவ்வகையான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். எனவே இவற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்தோடு ஒரு நிமிடம் தரவும். எமது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே கல்வித்துறையிலே பாரிய ஒரு குறைபாடு காணப்படுகின்றது. எங்களது வடக்கு மாகாணம் தொடர்ச்சியாக கல்வித்துறையிலே வீழ்ச்சியடைந்த நிலைமையிலே காணப்படுகின்றது. இவற்றுக்கான பிரதான காரணமாக இடமாற்றங்கள், மாகாண மட்டத்திலே காணப்படுகின்ற இடமாற்றங்கள் காணப்படுகின்றன. இந்த இடமாற்றங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. கடந்த 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இடமாற்றங்கள் சரியான முறையில் நடைபெறாத காரணத்தினால் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட 40% ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்று சென்ற ஆசிரியர்கள் பதிலாக வராமல் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக அங்கு கல்வித்துறையிலே பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. காப்போத்த உயர்தரத்தை எழுத இருக்கின்ற மாணவர்கள் அந்த ஆசிரியர் இல்லாமையே எழுதி இருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை இருக்கின்றது. எனவே இந்த இடமாற்ற கொள்கையிலே நாங்கள் மாற்றுதலை ஏற்படுத்த வேண்டும். இறுதியாக ஒரு விடயம், வர இருக்கின்ற புதிய பட்டதாரி ஆசிரியர்களை நாங்கள் நியமிக்க இருக்கின்றோம். அந்த பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்கின்ற பொழுது பரீட்சையிலே மாவட்ட ரீதியான வெட்டி புள்ளிகளை இட்டு அந்தந்த மாவட்டங்களிலே அந்தந்த துறை சார்ந்த ஆசிரியர்களை அனுமதிப்பதன் ஊடாக இவ்வகையான இடமாற்ற பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் தீர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும். வடமாகாணம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் பௌதிக வளத்திலேயும் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் இது தொடர்பாக எமது அரசாங்கம் நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு சிறந்த முடிவுகளை எடுக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலே இந்த பாராளுமன்றத்திலே கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் விமர்சிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.